கிளம்பி போனா கூட ஒரு கோவில இருந்து கோவில்ல இருந்து தேரு ஊரு ஃபுல்லா சுத்தினா விட கடைசி எங்கடா வரும்? தேரு சுத்தனா தேர் சுத்தி முண்டா கோயிலுக்கு தான் வரும். கோயிலுக்கு தான் வரும். இவன் நீ ஃபுல்லா சுத்துறாள் எங்க வருவா? 6 மணிக்கு தான் வருவா. அவ எக்கடி போல செக்கடிக்கு தானே வரணும். அதனால இங்க தான் வரணும். உட்காரலாம் வா. நீ பேசக்கூடாது. நீ பேசுன நாறு மட்டை கிக்கிற மாதிரி கிழிச்சு போடுவேன். நானும் கிழிச்சு வச்சு வாயில மாட்டி போடும். நாறு மாட்டியே பேசுன போலி போட்டுரும். நான் உன்னை குடும்பம் படத்தோட செத்துலாம் பாரு. பேசக்கூடாது. அதானா நீ பேசக்கூடாது. பேச மாட்டேன்டா. அந்த துண்டு போற டிமிக்கி ஏன் பேச போறேன்? சோத்தமா சூத்த முடிக்கணும். வீட்டுல படுத்தமா யான் தேவையாளர்கள்லாம் உதவாங்க. நமக்கு உள்ள போறது சொல்லு. அவளுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கலாம். எந்த இருக்கல எங்க போன? உனக்கான வழியார தேடிக்கிற வர. நீ இல்ல இல்லையா சூத்து மேலே அடிச்சுக்கிற வர. எங்க போன? பாய தர. அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா என்ன சாவடிச்சிருவோம் போல. நான் இருக்கிற திகழ்ச்சியில தானே ஒண்ணு பண்றேன். நான் செத்து ஏன் சாவலன்னு கேக்குறியா? ஏன் சாவலன்னு கேட்க செத்துடு. எங்கம்மா போன? வாய தர உதவாங்கித்தான் தேவை. நம்மளோட சாவ போறாங்க. வாய தரன்னு சொல்லு. என் தாய் சமாதிக்கு மாலை போட போயிருந்தேன். ஐயோ அம்மா சமாதிக்கு மாலை போட போட போ. நாளைக்கு யார் சமாதிக்கு மாலை போட வந்துடு. இப்படிதான் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு வர. நீ அம்மா போய் வணங்கு.
காளி நல்லா உட்கொடுத்தல உட்காந்துக்குது. அது எதை பிடிச்சி புடுங்குமோ என்ன கேதி ஆவியோ நம்மளால வாங்க முடியாது அம்மா. என்ன நடக்குது அம்மா? அந்த மாரியாத்தாவுக்கு தான் வச்சோம். நம்ம சுத்தம் நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அம்மா என்ன பாருங்கம்மா. அம்மா என் முகத்தை பார்க்க மாட்டீங்களா? அம்மா நான் எங்க பொண்ணு ஒரு வார்த்தை கூட என்ன கேட்க மாட்டீங்களா? அம்மா அம்மா என்கிட்ட பேசுங்கம்மா. அம்மால முதல் முழக்கம். அம்மா என்ன பார்த்த உடனே முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டீங்களே. அம்மா நான் எங்க பொண்ணு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அம்மா என்கிட்ட பேசுங்கம்மா. நீங்க பேசுறேன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதும்மா. அம்மா என்ன எங்க போனது ஒரு வார்த்தை அப்படி கேளுங்கம்மா. ஆக்கு வர சோத்த வேலைன்னா திருப்பு வர சோத்த. அம்மா என்ன பாருங்கம்மா. அம்மா என்கிட்ட பேசுங்கம்மா. அம்மா தஞ்சம் தாயி தஞ்சம் தாயி என்கிட்ட பேசுங்கம்மா. அம்மா அம்மா நான் கூப்பிடுறது உங்களுடைய காதுக்கு கேட்கலைங்கம்மா. சித்தி சப்போர்ட்டாடா என்ன பார்த்து சித்தின்றாலே தகுமா சொல்லலாமா சொல்லலாமாடா
அவளை கேக்குற தேவையா நானு தேவையா மேடம் என்ன சிக்கன் சொல்லலாமா சொல்லலாமா அங்கே அம்மா சப்பா சிக்கன் சொல்லலாமா பெத்த தாயா வந்து அது போல கேட்டு இருக்கியா கேளு ஏன்டி அவளை போய் சூத்துன்னு கேட்க சூத்து இல்லாத அவளே சூத்து வரணும் துணியை வச்சு ஆயிட்டுக்கிறான் எங்க போனாலும் கேட்கறோம் அதனால எவன் கூட போனடா ஏறிக்கார மட்டும் போறா மாங்காய் தோப்பு தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு கொய்யாத்தோப்பு தோப்பு 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 தோப்பா போறாளையா சக்கரத்தி எப்படியா சுத்துற இடம் கரெக்டா சொல்றாங்க தென்னந்தோப்பு ரயில்வே கேட்டு பஸ் ஸ்டாண்டு கார் ஸ்டாண்டு அந்த தக்காளி தான் போய் செத்து தொலைச்சா இந்த சக்காலத்து இருந்து என் உயிரை வாங்குறாளே நீ கேள்றா நீ தானே கேட்கணும் நீ தெய்வமா தெய்வம் அந்த பையன் இருக்கணும் எங்கடி போன வர மாட்டேன் வராதுடா உனக்கு அடி திருண்டிய சக்கவத்திய அடி மாலக்கடைய சக்கவத்திய அடி இடத்த பண்ணேன் அடி வாங்கி தர பண்ணேன் அடி கடங்கால பண்ணேன் எங்க பண்ணேன் என்னடா என்ன எங்கடி போன என் தாய் சமாதிக்கு மேல போட போயிருந்தேன் ஐயோ இது மேல அடிக்காதம்மா இத நம்பித்தாமா கம்பெனி ஓனராண்ட ஒரு 50,000 கேட்டுக்கிறேன் அது உள்ள போயிடுச்சுன்னா தரமாட்டாருமா யார வச்சு பாக்கட்ட இத வச்ச லோன் அந்த தேவடியா என்ன அடிக்கா தெய்வம் நீ தெரியலடா நீ தெரியல பொட்ட ஆமாடா தேவடியால பார்த்து தேவடியானா நம்மள தேவடியாடு கேக்குறான் இப்ப நான் தான் போடுவோம் தெய்வம் தாலியே வாங்க மாட்டேன் மோனியை மட்டும் வாங்குவேன் இவ்வளவு அடிக்கிறன்னு கேக்குறீங்க எப்பயோ எப்பயோ சத்தாரா அந்த மானம் கட்டிய சக்காலத்தி அது காலு கிளம்புது அது மட்டும் கிளம்புது எனக்கு நான் காலு கிளம்புது இந்த எலிகட்சி பேண்ட் உட்காந்து வல்லாச்சு அது பின்னாடி போய் என்ன கிளம்புதுன்னு தெரியல ஏண்டா எப்பயோ செத்து மானோட சக்காலத்தி அவ சம்மதிக்கு போய் மாலை போட்டு வந்துக்கிறாளே குத்துக்கல்லு மாரி இத்தனை வருஷமா நான் வளர்த்துக்கிறேன் இந்த வேலையை அவ செய்யலாமா இந்த வேலையை செய்யலாமா செய்யலாமாடா இப்ப செய்யலாம்யா என் செல்ல குஞ்சி என் பட்டு குஞ்சி என் தேட்டு குஞ்சி குஞ்சி செய்யலாமா செய்யலாமா இப்ப செய்ய முடியாது ஜனம் எவ்வளவு ஜனம் உட்காந்துக்குது காலையில வேன்ல போக சொல்லோ ஜன்னல சாத்திட்டு எல்லாரும் தூங்கிடுவாங்க நான் சீட்டு மேல படுத்துப்பேன் நீ தூங்குற மாதிரி கீழே உட்காந்துக்கினேன் செய்யல நான் செய்யணும் வாங்க தெய்வம்
பாவி முண்டை செவிடா கை வார்த்தை என்னடவா வாடிய வாடி சாத்துனா சாபாச்சு கேக்குறாங்களே எப்பா அப்படியே ரெண்டும் வந்து நின்னுடும் போடுறது கிட்னி எப்போ செத்தாகலாம் அந்த அம்மா சமாதிக்கு மாலை போட போனேன் எண்ணி ஒரு வாரம் இருந்திருக்க கூடாதா இந்த செவிலியா சமாதிக்கு தெய்வம் சமாதி மற்றவளுக்கு தான் தெரியுமா பிள்ளையோட அருமை. ஆமா செவிலியா நான் பெக்கல கூட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேனே முக்கி பத்தினி நீ முக்கினாலும் வராது. நான் முக்கி பெக்கலாம் கொடுத்தா இந்த கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டுருப்பேன்டியா இந்த கையில அம்மா அம்மா கை கஷ்டம் அம்மா காட்டு என் கை கஷ்டம்டா. ஆமா இதே வேலைத்தான் அம்மாவுக்கு இந்த கையால எத்தனை கஷ்டப்பட்டு போய் வேலைத்தான் அம்மாவுக்கு டே வந்தாச்சு குத்துக்கள் மாதிரி ஆத்தா ஊர்ல எனக்கு ஒரு நாளைக்கு அம்மா கை பிடிச்சிடணும் காலை பிடிச்சோம் நினைக்கிறியா எப்படியோ செத்து பண்ண தக்காளத்துக்கு போய் மாவை போட்டு வரீங்க போடலாமா நீ அவளை கேக்குறிய அரண்மனையில உட்கார்த்து கூட சேர் இல்லாத 2 சேர் போட்டு உட்காரிக்கிறான் பாருமா என்ன பண்ணுகிறா இனாட்டுக்கு வந்துக்கிறா மறுத்து போயிட்டு போடு இப்படியே போடுவாங்க. வாத்தா சமைச்சதா பப்பா சமைச்சதாடா நான் சமைச்சது வாத்தா விட்டு கீஷாக்கு கொட்டின பாருங்க அப்படின்னு கேட்கணும் அவளை சொல்லணும் நானு என்னடா அப்படி உள்ள போகுது வாயா உங்களுக்கு வந்து கூட்டிக்க வாயா யாரும் பாத்தீங்கன்னா பல்லு இல்லாதவங்க பட்டாணி சாப்பிட எப்படி இருக்கிறா பாருங்க நல்லா துண்ணு போட்டு தூளம் மாட எதிர்விட்டு மோளம் மாட நிக்கிறியே ஊடு வாசனை எப்படி இருக்குது இதை யார் செய்யுது அவளை கேக்குறிய அரண்மனையில எத்தனையோ வேலையாட்கள் இருக்கிறாங்க அவங்க செஞ்சா என்ன யாரா செய்யணும் எதுக்கு செய்யணும் இவ எதுக்குறாக்குறா ஒரு நாட்டு இளவரசித்தானு அவங்க அம்மா இருந்தா இப்ப வேலை வாங்கியிருப்பாங்க ஏன்டா பொட்டே இவனா தெய்வம் ஏன்டா நாளைக்கு இவன் கல்யாணம் பண்ணி போனானா இங்கிறவரை நல்லா நான் பாத்துருக்கேன் மாமியார் வீட்டு போனா சிலுக்க குத்தி மழுக்க அனுப்ப மாட்டா அனுப்ப மாட்டா யாரும் சொல்லுவா கோத்தா அண்ணா வளர்த்து பண்ண கேட்க மாட்டேன் என்னத்தாண்டா கேட்பானுங்க வேலை செய்யணும் அவ்வளவுதானே வேலை செஞ்சு பயங்கப்படுத்துறாதான் நாளைக்கு போய் மாமியார் வீட்டுல செய்வா 10:30 மணி ஆகுது ஆமா வீடு வாசல் அப்படியே கிடக்குதேடா கிரிஜா அக்கா காமடா ஒரே கிராமத்துல ஒரே கல்லு கடை நம்ம எடுத்துக்கணும் வர சீக்கிரமா போயிட்டு குழப்பம் வரும் சாண சக்தி இதெல்லாம் எடுத்துட்டு வரோம் எடுத்துட்டு வா வடிவம் மோர்த்துக்கு கொஞ்சம் அடிச்சு வச்ச அம்மா சத்தாவ கூடலாம் சாவ கூடாதா ஒண்ணு மாதிரிமா ஒரு மூணு மூணு வருது என்னடா என்னன்னு தெரியலம்மா சொல்லுங்க சொல்லு
எடுறியா என்ன எடு அங்கன பண்ணிட்டு பிடிக்கிறா அங்கனடா இங்காரமா அங்காரமா முன்ன பின்ன இந்த வேலைலாம் செஞ்சிருந்தா குழந்தைக்கு பழக்கம் இருக்கும். அடி எது மோனோ எதுன்னு தெரியாது. முன்ன பின்ன எனக்கு தொடப்பத்தை பிடிச்சு பழக்கம் கிடையாதுடா. ஏமா நீ புடிய தொடப்பத்தை எப்படி தெரியுமா பிடிக்கணும்? இப்படி எடுத்து இப்படி பிடிக்கணும்டா. எப்படியா உனக்கு தனி ஓடு போயிருக்க எப்படியா இல்ல நீ இப்படி பிடிக்கணும் தொடப்பத்தை. புரியே புடி தேடு தேடு யார் எடுப்பாங்க? நீ போ அடிச்சு உடம்பெல்லாம் வலிக்கும். நீ அறிவி உள்ள சுட தண்ணிய இந்த அரண்மனையில என் மேல உனக்கு ரொம்ப பாசம்டா. என் மேல அக்கறைப்படுறதுக்கு யாருமே கிடையாதுடா. வச்சு சாவடிக்கலான்னு பார்த்தா கூட தப்பிச்சிருக்கேடி. ட்ரை பண்றீங்க இல்லம்மா எங்க பாவிய நான் நல்லா இருக்கிறது உன் கண்ணுக்கு பொறுக்கலையா? நான் ஏன் பொறுக்க போறேன்? நீ தான் பொறுக்கிங்க எடுக்கிறியா சொல்லு. சரிடா இருந்தாலும் வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. சொல்றேன் இந்த சக்காலத்துக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தது உள்ளவா சொல்லிட்டு வர போ போ நடை கட்டில போட சொல்லு போ போ தயவு செய்து போ போயிடலாம். ஐயோ மாற்றாந்தாய் கொடுமன்றாங்களே இன்னைக்கு தான் என் கண்ணால பாக்குறேன். அதை விட துளி விஷம் கொடுத்து உன்னை சாவடிச்சிருக்கலாம் பத்மாவதி. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. மணி 10:30 மணி ஆகுது. நாளைக்கு இப்ப இருக்கணும்னு தொடர்பு கட்டி கொடுக்குறால. அவ போற பஸ் கவுருமோ, அவ பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ, அவ வாயில என் புழு நெண்டும் வந்துட்டு அடிச்சா பாத்தியம்மா. பெற்றெடுத்த அப்பாவும் கூட இல்லை. இந்த பாவி செய்யற கொடுமையெல்லாம் தாங்க முடியாம உன் அந்த தேவையா அதோட விட்டுட்டு போயிட்டு பெற்றெடுத்த தந்தைக்கு தந்தையாக இருந்து இதுவரையிலும் உன்னை வளர்த்து வர. அவ போற சோத்துக்குத்தாமா நான் வேலை செய்யறேன். ஆனா பாசம் முழுவதும் உன் மீதுதான். நீ செஞ்சுட்டு வா. என்ன பண்றது? நம்ம தலையில எழுதிக்கிறது. நம்ம என்ன பண்றது? அப்பா ஓய் மணி 10:30 மணி ஆகுது. இந்த வேலைகள்லாம் நான் தான் செய்யணுமா? அரண்மனைகள எவ்வளவோ வேலையாட்கள் இருக்கிறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்து முடிக்க கூடாதா? அப்பா அந்த பாவிதான் இப்பேற்பட்ட கொடுமைகளையும் சித்திரவாதையும் செய்யலான்னு பார்த்தா அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படி தலையாட்டிக்கிட்டு இருக்கிறிய. அவளையான ஒரு வார்த்தை நீ தட்டி கேட்க மாட்டியப்பா. நீ இருக்கும் தைரியத்துல வேலைப்பா அந்த பாவிடா உயிர் வாழ்ந்துகிட்டு வர. நான் தலையை ஆட்டி நடக்கிறான். எனக்கு நரம்பு நிக்கல. நான் ஆட்டி நடக்கிறேன். அம்மா கிளம்பிட்டாங்கம்மா அவங்க. அழாத கொஞ்சோடு வீடு வந்து சேர்ந்து பாரி போய் அம்மா ஒரு நாட்டுக்கே இளவரசி நான். ஆனால் ஒரு நாளும் இன்பத்தை